வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ட்ராக்கிங் ஹூ ஸ்ப்ரெட் மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவல் கொடுக்கறது இல்லை ஃபேக் நியூஸ் பரப்புறது, அது குறித்து சில தகவல்களை அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எப்படி ப்ராட்காஸ்ட் ஆகுது, எந்தெந்த செக்டார் எந்தெந்த செக்ஷன்ஸ் ஆஃப் த டெக்னாலஜியில் வந்து அதெல்லாம் கேப்சர் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன்னா என்ன, மிஸ்இன்ஃபர்மேஷன்னா என்ன, ஃபேக் நியூஸ்னா என்ன, இந்த டிஜிட்டல் ஏராவில் இந்த ஃபேக் நியூஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு வருது, ஃபேக் நியூஸா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சில 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 விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சில டெக்னிக்கல் கிளாசரிஸை தெரிஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும். இது வந்து ஓவரால் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு காயினேஜா, வேர்ட்ஸா, கீவேர்ட்ஸா கேள்விப்பட்டிருக்க கூடும். இருந்தாலும் அதெல்லாம் என்னென்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நாம பரப்பாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ காஷியஸாக இருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு உறுதித்தன்மை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். மொபைல் நம்பருங்கிறது வந்து ஒரு யூனிக் நம்பர். அது வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் ஐஎஸ்டி கோடு இருக்கு. வித்தின் தட் ஐஎஸ்டி கோட், வித்தின் தட் கண்ட்ரி இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் ஒரு யூனிக் நம்பர். அந்த மொபைல் நம்பர் ஒரு பர்சனுக்கு இருக்கு. ஸோ மொபைல் நம்பர் வந்து மொபைல் நம்பர் மட்டும் கிடையாது, அந்த மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணி ஒரு பர்சனையும் லிங்க் பண்ணுது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மொபைல் நம்பர் நமக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறனால நம்ம எதை வேணாலும் தான் தோன்றித்தனமாக செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு இதுக்காக சொல்கிறேன். இது இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா வோடஃபோன், பிஎஸ்என்எல், ரிலையன்ஸு, ஏர்டெல், இந்த மாதிரி நிறைய மொபைல் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. இனிவே நமக்கு இருக்கிற மொபைல் நம்பர் யூனிக் நம்பர். அது மட்டும் இல்லை, ஐஎம்இஐ நம்பர்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி நம்பர். இது வந்து ஒரு 15 டிஜிட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஒவ்வொரு மொபைல்லையும் அந்த ஐஎம்இஐ நம்பர் இருக்கும். இது எதுக்குன்னா அந்த மொபைல் டிவைஸை ட்ராக் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இன் ஜென்ரல் வந்து ஜென்ரல் பப்ளிக்கால வந்து டைரக்டாக செய்ய முடியாது இதெல்லாம். ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் லா அவங்களாலலாம் அந்த ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ்னால, ஆத்தரைஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ்னால ரொம்ப டீட்டெயில்டாகவே இந்த ஐஎம்இஐ நம்பரை வச்சு ஒருத்தவங்களை ட்ராக் பண்ண முடியும். இந்த ஐஎம்இஐ நம்பருங்கிறது ஒன்று முக்கியம். நமக்கு தெரியாது, நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம கையில் ஒரு ஃபோன் தான் இருக்குது, ஒரு நம்பர் தான்ட்டு. அதுக்கு பின்னாடி ஐஎம்இஐ நம்பர்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு ட்ராக் பண்ண முடியும். தென் ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தா பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ், ஏர்டெல் இந்த மாதிரி. அது என்னன்னா, அதுதான் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுது. நமக்கு மொபைலில் வந்து கால் அட்டன் பண்ணுறோம், எடுக்கிறோம். அது போக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு ஐஎஸ்பி ப்ரொவைடர்கிட்ட அந்த மொபைல் டிவைஸ், அந்த மொபைல் நம்பர், அந்த பர்சன் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்குது. அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் மூலமாக தான் சோஷியல் மீடியா ஆக்சஸ் எல்லாமே கிடைக்குது, இன்க்ளூடிங் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே. இன்னொரு கீ டேர்ம் இருக்கு, ஐபி அட்ரஸ் அப்படின்னு, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். அது வந்து ஒரு யூனிக் நம்பர். அது நமக்கு அட்லீஸ்ட் மொபைல் நம்பராவது ஒரு ஓரளவுக்கு ரீடபிள், அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் நம்பராக இருக்கும். ஐபி நம்பர் வந்து அது அந்த அளவுக்கு கூட இருக்காது. அண்டர்நீத் அது ஒரு யூனிக் நம்பர் ஃபார் எ பர்சன்ஸ் அந்த இன்டர்நெட் ஆக்சஸ்க்கு. அதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. அது ரொம்ப நம்ம இன்டெப்த் போக தேவையில்லை. ஆனால் அப்படி ஒன்று இருக்குது, அந்த கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம அதில் பப்ளிக் ஐபி அட்ரஸ், ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம மொபைலுக்கு இன்டர்நெட் வருது, நம்ம மொபைலுக்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, நம்ம மொபைலுக்கு ஒரு ஐஎம்இஐ நம்பர் இருக்குது, நம்ம மொபைலில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ 3 டிஃபரெண்ட் டெக்னிக்கல் திங்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது. இது போக ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ வித்தின் ஒரு வைஃபை ஹோம் ரூட்டரில் டிஃப்ரெண்ட் டிவைசஸ்லாம் கனெக்ட் ஆனிச்சுன்னா அதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கும். பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஆல்வேஸ் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ ஏன் யூனிக்னு சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு பர்சனோட லிங்க் ஆகுது, இல்லை ஒரு கம்பெனியோட லிங்க் ஆகுது. ஸோ அவங்கள ரீச் பண்ணோன்னா அவங்க சப்சிக்வெண்ட்லி யார் வந்து அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணாங்க, இல்லை மெசேஜ் பண்ணாங்க, இல்லை இன்ஃபர்மேஷனை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ மொபைல் நம்பர், ஐஎம்இஐ நம்பர், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஐபி அட்ரஸ், எஸ்பெஷலி பப்ளிக் ஐபி அட்ரஸ். தென் ஜியோ லொகேஷன் ஒன்று இருக்குது. ஜியோ லொகேஷனை நாம் எங்கே இருக்கோம் என்னங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கிடையாது. ஸோ நம்ம ஃபோன் எப்போல்லாம் லொக்கேஷன் ஷேரிங்கில் இருக்குதோ, ஆர் ஐஎம்இஐ நம்பரை வச்சு அந்த பர்சன் எங்கேருந்து எந்த நாட்டில் இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க, எந்த ஊரில் இருக்காங்க,
எந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட்ல இருக்காங்கிற அளவுக்கு ஆஸ் மச் ஆஸ் ப்ரிசைசஸ் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஜியோ லொகேஷன்ஸ்லாம். ஸோ ஒவ்வொரு இப்போ நம்ம சில டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் பார்த்தோம்ல, இந்த ஒவ்வொரு கீவேர்ட்ஸை வச்சு எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சில விஷயங்கள் நம்மளாலே முடியும், சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸாலலாம் பண்ண முடியும். ஆத்தரைஸ்ட் மொபைல் நம்பரை வச்சு எந்த ஊர், எந்த நாடு, ஓனர் யார், அந்த மொபைல் நம்பர் எந்தெந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் எனேபிளாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, ஈவன் அவங்க கால் ரெக்கார்டு என்ன, லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி என்ன, அந்த மொபைல் நம்பருக்கு வேறு எதுவும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு ஒரு மொபைல் நம்பரை வச்சு எடுக்க முடியும். தென் ஐபி அட்ரஸை வச்சு அது எந்த நாடு, எந்த ஊர், அப்புறம் யார் ஓனர் அப்படிங்கிற அளவுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும். ஓகே, இப்போ இதில் இன்ஃபர்மேஷன்னா என்ன, ஃபேக் நியூஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வெரிஃபைடு, ஒரு ட்ரூத்ஃபுல் டேட்டா, டிவைட் ஆஃப் பர்சனல் ஒப்பீனியன்ஸ், பயாசஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து யாராலையும் வந்து ரெஃப்யூட் பண்ண முடியாது. அதை வந்து இது ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் இன்ஃபர்மேஷன். அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி ஹாஃப் பேக்டாக சொல்கிறது, இல்லாட்டினா வந்து டேஞ்சென்ஷியலாக சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வரும்போது மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறது, இதெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸ். ஸோ நம்ம மொபைலில் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆன உடனே பண்ணுற ஒவ்வொரு மெசேஜும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் போய் தான் டெஸ்டினேஷனை ரீச் ஆகுது. ஸோ வேரியஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் நம்மளை வந்து நாம தான் அனுப்பிச்சோம் அப்படிங்கிறத, இல்லை ஒரு பர்சன் தான் அனுப்பிச்சார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான எனஃப் மெக்கானிசம்ஸ் எல்லா இடத்துலையும் வெரி ரொபஸ்டாக இருக்குது. இதை ஸ்பூஃப் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இருக்கானா இருக்குது. அந்த ஸ்பூஃப் பண்ணுறவங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் மெக்கானிசம் இருக்குது. ஸோ ஒன்றும் ஸ்பூஃப் பண்ணுறவங்களுக்கு ஆகிற டைமை விட ஸ்பூஃப் பண்ணுறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கூட தான் ஆகும். ஆனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது. டிபெண்டிங் ஆன் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன், டிபெண்டிங் ஆன் த சீரியஸ்னஸ், அது வந்து டைம் ஃப்ரேம் வந்து மாறக்கூடும். ஆனால் யாராவது ஒருத்தவங்க தப்பான நியூஸை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணாங்கன்னா கொஞ்சம் சிரமம், டைம் எடுக்குமே தவிர, அன்ஆர்கனைஸ்டாக தெரியாமலே நமக்கு வர ஃபேக் நியூஸை ஃபாலோ பண்ணுறது, அனுப்புறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, அது சரியா தப்பான்னு தெரியாமலே அனுப்புறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வெரி ஈஸிலி யார் அனுப்புகிறாங்க, எங்கேருந்து அனுப்புகிறாங்க, சோர்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஈஸிலி ட்ராக்கபிள் அண்ட் ட்ரேசபிள். அது வந்து இல்லீகலாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய தண்டனைகளும் இருக்கும். அது வந்து அவங்களுடைய பொறுப்பு, அது தனி மனிதருடைய பொறுப்பு. அது சரி, எப்படி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனோ அல்லது ஃபேக் நியூஸோ அப்படின்னு எப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சில சில மெக்கானிசம் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது அப்படின்னா அதை இது ஒரு ஆக்டிவிட்டி தான். அதுலேருந்து நம்ம தான் அல்லவையை எடுத்துட்டு நல்லவை எதுவும் இருக்கான்னு பார்க்கக்கூடிய திறன் நமக்கு தான் வளர்த்துக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா யார் சொல்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒதுக்கி வச்சுக்கலாம் ஆஸ் அன் எக்ஸசைஸா. ஸோ யாரு அது அப்படின்னா யாருங்கிறதுக்கு மேலே நமக்கு ஏதாவது அஃபினிட்டி ஆர் பயாஸ் இருந்துச்சுன்னா அது ஒதுங்கிடும். இப்போ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பிளெயின் டெக்ஸ்டாக நம்மள்ட்ட இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம தென் ஃபர்தர் கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த காலத்துக்கு பொருந்துறதா, இல்லை முந்தைய காலத்துக்கு பொருந்தினதா, இல்லை வருங்காலத்துக்கு பொருந்தக்கூடியதா, இல்லை இது வந்து சமுதாயம் பற்றியதா, பொருளாதாரம் பற்றியதா, கல்வி பற்றியதா, மருத்துவம் பற்றியதா, கான்டெக்சுவலைஸ் பண்ணணும் நம்ம. தென் அந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்தர் டைசெக்ட் பண்ணணும். அப்போ இன்ஃபர்மேஷன் டோக்கனைஸ் ஆகுது நமக்கு. தென் அந்த டைசெக்ட் ஆன இன்ஃபர்மேஷன் ஒன்று ஒன்றா எடுத்து நமக்கு தென் வேலிடேட் பண்ணணும். இது சரியா, இன்ஃபர்மேஷன் கரெக்டா, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, அடுத்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது இன்ஃபர்மேஷன் கரெக்டா பொய்யா, இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, ஹிஸ்டாரிக்கல் பேக்கிங் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஃபைனலாக எல்லாத்தையும் குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தெளிவு கிடைக்கும். நம்மளோட காமன் சென்ஸுக்கு இது சூட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி. ஃபைனல் ஃப்ளேவராக திரும்பவும் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா யார் சொன்னாங்கங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில மோட்டிவ்ஸ் இருக்கும். அது ஏன் அதை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்க்கு வந்து அது பேரியராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஃபைனலி யார் சொன்னாங்க, சப்போஸ்
சரியான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது யாருடைய பலனுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதுவே தவறான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய பலன், அந்த தவறான ஃபேக் நியூஸ் அனுப்புறதோடைய பலன் யாருக்கு கிடைக்க போகுது, அது வந்து நமக்கு தெளிவடைய ஆரம்பிக்கும் இந்த இந்த சமயத்தில். நான் மூணு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு என்னுடைய டிஸ்கஷனை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஒன்று வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், மகாபாரதத்தில் இருக்க கர்ணா, அப்புறம் வந்து ரிலீஜியஸ் என்டிட்டியான கணேஷா, இவங்களெல்லாம் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரீப்ரொடக்டிவ் ஜெனட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நரேந்திர மோடியை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்னாக எடுத்தோம்னா, கர்ணாங்கன்னு ஒருத்தவங்க உண்மையிலே இருந்தாங்களா இல்லையா, கணேஷா, லார்ட் கணேஷான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா இல்லையா, தென் கர்ணாவுக்கு இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி எதுவும் பண்ணாங்களா பண்ணலையா, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, கணேஷாவுக்கு எதுவும் நெக் சர்ஜரி எதுவும் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, இதுக்கும் ரீப்ரொடக்டிவ் ஜெனட்டிக்ஸ்க்கும் ஏதாவது இருக்குதா, இது ஒன்லைனரா இல்லை அதுக்கு டீட்டெயில்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்களா. ஸோ இப்படி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே போனோம்னா நமக்கு அதில் ஒரு கான்டெக்ட் தெரிஞ்சிடும். ஃபைனலி நம்ம அதில் அகைன் நரேந்திர மோடி ஆட் பண்ணோம்னா, நரேந்திர மோடி இதை சொன்னாங்க, இது உண்மையா பொய்யா, இது பொய், அப்போ இந்த பொய்யின் பலன் அவங்களுக்கு கிடைக்க போதா, அப்போனா நாம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக டிடிவி தினகரன், அமமுக அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில் உடைய லீடர் தமிழ்நாட்டில், அவங்க வந்து அஸ்ட்ராலஜி இஸ் எ சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்கஷன்ஸில். அஸ்ட்ராலஜி சயின்ஸ் கிடையாது, அஸ்ட்ரானமி தான் சயின்ஸ். ஸோ இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவங்களுக்கு பிலீஃப் இருக்கு, ஸோ அவங்க பயசை இதில் கொண்டு வராங்க. ஸோ அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு அஸ்ட்ராலஜி சயின்ஸா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது அன்சைன்டிஃபிக் அப்படிங்கிறது. தென் அவங்கள ஆட் பண்ணோன்னா அவங்களோட பிலீஃபை வந்து மாஸ்ட்டை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அது இன்கரெக்ட். ஸோ இது ஒரு ஃபேக் நியூஸ், அவங்க பரப்புனது ஒரு ஃபேக் நியூஸ். தென் அனதர் ஸ்டேட்மெண்ட் பை டிவிகே லீடர் மிஸ்டர் விஜய். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஃப்ளோ ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸில் ஸ்பீச்சில் வந்து டிஎம்கே அப்படிங்கிற தமிழ்நாட்டோட அந்த பார்ட்டி வந்து கன்சிக்வெண்ட்டாக 2 times ஆட்சிக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்படி வந்ததே இல்லை, அதனால இந்த வாட்டியும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அந்த டோனில் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ டிவிகே தலைவர் திரு விஜயை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா அது ஃபேக்டா அப்படின்னா ஃபேக்ட் கிடையாது. திமுக வந்து 2 முறை ஆட்சிக்கு வந்திருக்கு தொடர்ச்சியாக, கண்டினியூஸ். 1967 ஒரு வாட்டி வந்திருக்கு, 1971 ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ டிஎம்கே 2 தடவை வந்திருக்கு. ஸோ அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனே பேஸ்லெஸ். ஆனால் இதை சொன்னது வந்து ஒரு கட்சியோடைய தலைவர், அந்த கட்சி தலைவருக்கு இந்த பொய்னால ஏதாவது பெனிஃபிட் இருக்குமானா அப்படிங்கிறத நாம தான் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபேக் நியூஸை வந்து நாம இன் ஜென்ரல் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். டெக்னிக்கலி எவ்ரி ஸ்பாட் ஆஃப் எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் ரெக்கார்டட், ஆடிட்டட். ஸோ அந்த காஷன் இருந்துச்சுனாலே நமக்கு ஏதாவது தவறான நியூஸ் வந்துச்சுனாலும் நாம் அதை கேள்வி கேட்டு அதை ஸ்டாப் பண்ணி பேரியராக இருந்து ஃபயர்வாலாக இருந்து அதை தடுக்கிறது ஒன்று, அதை பரவ விடாமல் தடுக்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ வித் திஸ் இதை நான் இந்த வாய்ப்புக்கு பெரியார் அம்பேத்கர் ரேஷனலிஸ்ட் லீக் அட் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. அடுத்ததா தோழர் இனியா, எழுத்தாளர் மற்றும் தோழர் இனியா, லீகல் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துப்பாங்க. நன்றி, வணக்கம்.